வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனுவல் இன்க்ரிமெண்ட் நம்ம ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்க நம்மக்கிட்ட 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ப்ரோக்ராம், ரெண்டாவது ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அஸ் ரிவார்டு, மூணாவது அப்டேட் சேலரி. இந்த 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு எம்ப்ளாய்க்கு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எப்படி போடுறதுன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எப்பவும் போல் இன்சியேட்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஹியூமன் ரிசோர்ஸ், அதில் ஜிடிஎன் பே சர்வீஸ். அதில் ஃபஸ்ட்டாக நாம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ப்ரோக்ராம் வழியாக தான் ஒரு எம்ப்ளாய்க்கு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் போடணும். ஸோ நாம் அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டில் இருக்கிற ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ப்ரோக்ராமை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பீரியட் ஆஃப் இன்க்ரிமெண்ட், டிடிஓ, அப்புறம் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ஒன்லி ரிப்போர்ட், இன்னொன்று ப்ராசஸ் வித் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதில் எப்போவும் நாம் ஃபஸ்ட்டாக ஒன்லி ரிப்போர்ட் தான் கொடுக்கணும். கொடுத்துட்டு ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நம்ம ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணி பார்த்தா இந்த மந்தில் இன்க்ரிமெண்ட் இருக்கிற எல்லா எம்ப்ளாயி நேம் அப்புறம் இன்க்ரிமெண்ட் டீட்டெயில் இருக்கும். அது எல்லா எம்ப்ளாயிக்கும் சரியாக இருந்தால் நாம் மறுபடியும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ப்ரோக்ராமில் போய் ப்ராசஸ் வித் ரிப்போர்ட் கொடுக்கணும். கொடுத்தா ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எல்லா எம்ப்ளாய்க்கும் அப்டேட் ஆகிடும். ஒருவேளை யாராவது ஒரு எம்ப்ளாய்க்கு இன்க்ரிமெண்ட் டேட் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் ப்ராசஸ் வித் ரிப்போர்ட்டில் அந்த எம்ப்ளாயி ஐடியை விட்டுட்டு மீதி உள்ள எம்ப்ளாயியோட எம்ப்ளாயி ஐடி 1 by 1 டைப் பண்ணிவிட்டு ப்ராசஸ் வித் ரிப்போர்ட் கொடுத்துருங்க. இப்போ இன்க்ரிமெண்ட் டேட் சேஞ்ச் பண்ணுங்கிற எம்ப்ளாயிக்கு நம்ம இன்க்ரிமெண்ட் ரிவார்டு இல்லைன்னா அப்டேட் சேலரி இந்த 2 ஆப்ஷனை பயன்படுத்தி மாற்றிக்கலாம். நான் அப்டேட் சேலரி வழியாக தான் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் டேட் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள். எஃபெக்டிவ் டேட் தான் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இந்த எம்ப்ளாய்க்கு இன்க்ரிமெண்ட் டேட் 3rd Jan 2026, 2 days ஸ்ட்ரைக்னால் இன்க்ரிமெண்ட் டேட் மாறி இருக்குது. ஸோ அதனால் எஃபெக்டிவ் டேட் 3rd Jan 2026 கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் கிரேடு, பே, ரீசன் ஃபார் சேஞ்ச் செலக்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் டேட் 1 Jan 2027 தான். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ரூவ் வரைக்கும் அப்ரூவ் பண்ணிடுங்க. அப்ரூவ் பண்ணிவிட்டு பேரோலில் ப்ராசஸில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 1ஆம் தேதி அப்புறம் 2ஆம் தேதி அவருக்கு ஓல்டு பே தான் இருக்குது. 3ஆம் தேதி பாருங்கள் நம்ம அப்டேட் பண்ணின பே மாறிடுச்சு. இதில் பேரோல் ரன் ஆகிடுச்சு. ஸோ நாம் மார்க் ஃபார் ரீகால்குலேஷன் கொடுக்கணும். அதுக்கு ரிசல்ட்டில் போய் அந்த எம்ப்ளாயியை கிளிக் பண்ணிவிட்டு மார்க் ஃபார் ரீகால்குலேஷன் கொடுத்துருங்க. ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதும் பில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, இன்க்ரிமெண்ட் டேட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.